ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான கத்தரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு கொஞ்சம் அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கத்தரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை இது மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள சொத்தை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயில் காம்பை முழுவதும் கட் பண்ண வேண்டாம், பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புல கத்திரிக்காய் சேர்த்ததும் அது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ அடுத்தது பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்போயுமே காரக்குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு. இது மாதிரி இந்த காரக்குழம்புக்கு நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு பண்ணுறம்போது குழம்புடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய்க்குள்ளே உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், கடாயில் இருக்கிற எண்ணெயே போதுமான அளவு இருக்குது. தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம், இது மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 10 பல் பூண்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் பழமாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம புளியும் சேர்க்கறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அளவாகவே சேர்த்துடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ நான் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கடையில் வாங்கின மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை வடித்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம புளி கரைசலை கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. புளியோடைய பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் இப்போ 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துருக்கிறதுனால இதை அதிக நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 8 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காததுனால 2-3 நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.